இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களை ஜீவன் சுகம் பலத்தோடு பார்க்க கிருபை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஓகேவா? இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னென்னா, நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம மனம் திரும்புதலை குறித்தோம், மனம் திரும்பாமல் போனால் வரும் நியாய தீர்ப்பு குறித்தோம், அதுக்கப்புறம் அந்த ஞானஸ்தானத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் இருக்கும். இந்த 3 கொடுத்தும் தியானிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த நம்ம இதில் பேஸாக எடுக்க போகிற வசனம் என்னென்னா, இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் வைத்திருக்கிறவங்க வச்சுருக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? தம்பி சொல்கிறத நீங்கள் நம்பி கேட்கலாம். வசனத்தில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சந்தோஷமாக இருக்குது இந்த வசனத்தை கேட்கும்போது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம். என்னடா தம்பி, நீ ஆசீர்வாதமாகவே வசனமே கொடுக்க மாட்டேறியே, நீ கொடுக்கறதெல்லாம் வெட்டுவார் குத்துவார்ன்ற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைத்தீர்கள்னா, ஆசீர்வாதம் என்றது என்ன தெரியுமா? அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே விபத்தாக போகிற ட்ரெயினை பார்த்து, டேய் தம்பி, நீ போகிற ட்ரெயின்லேயே போனால் செத்து போயிடுவோடா, அங்கே ஆபத்து இருக்குடா, நீ இப்போமே இறங்கிடான்னு இந்த ஸ்டேஷன்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, தட் இஸ் கால்டு பிளஸ்ஸிங். என்னடா இவன் எஸ் ஆமாம், நீ போகிற வண்டி, ஆமாம், நீ மனம் திரும்பு. இது அந்த வசனத்து 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு டைம் இருந்துச்சுன்னா, இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை பொறுமையாக வாசிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். நீங்கள் தம்பி அந்நிலத்தில் பைபிள் இல்லை என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வசனத்தை நான் தம்பி சொல்கிறத நீங்கள் நல்லா அருமையாக கேட்கலாம். காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான வசனம். எங்களுக்கு ரொம்ப வேலை உள்ளது தம்பி, எங்களுக்கு ரொம்ப பிஸி, ஐயாமே பிஸி, நீங்கள் அதில் அப்படியெல்லாம் நினைத்து கொண்டு போனாலும் நோ ப்ராப்ளம். இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஃபஸ்ட்டில் இருந்து முன்னாடி லாஸ்ட் வரைக்கும் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் ஒரு தடவை வாசிச்சிருங்க. நீங்கள் இந்த வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்றோ இல்லாட்டி இதை ஃபாலோ பண்ணோன்றோ நான் உங்களிடத்தில் வற்புறுத்தவில்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. நீங்கள் ஒரு தடவை வாசிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கீழ்ப்படிந்தால் படியுங்கள், படியாமல் போனாலும் அது எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகேவா? காதுள்ளவன் கேட்க கடவன். இது என்னது? நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மனம் திரும்புதல் என்றால் என்ன, மனம் ஏன் திரும்ப வேண்டும், மனம் திரும்பினால் வரும் பிளஸ்ஸிங் என்ன, மனம் திரும்பாமல் போனால் வரும் ஆபத்து என்ன, வேற அந்த வசனம் அந்த கோடாரி வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்குதுன்னு போட்டிருக்கேன் தம்பி. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டாக்கினிலே போடப்படும் வசனம் எழுதியிருக்கு. அந்த ஞானஸ்நானத்தை குறித்து எழுதியிருக்கு. இது என்னது? இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக மனம் திரும்புதல்னா என்னதுன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வசனத்திலே போட்டிருக்கு. அநேகர் அவரிடத்துல தங்கள் பாவங்களை அறிக்கை செய்துட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு ஞானஸ்நானத்தை எடுக்கிறாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானஸ்நானத்தை கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம், வல்லவர்மையான ஒருத்தர் வராரு, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அவர் கோதுமையும், அந்த வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவர் கோதுமையும் பதரையும் அப்படி பிரிப்பார். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த வசனத்தில் போட்டிருக்கல. இதுதான் பேஸ்மெண்ட். இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஓகேவா? இது யார் அது சிம்பிள். இதுதான் உங்களுக்கே தெரியும். மனம் திரும்புறதுன்றது ஒரு பாவமான வாழ்க்கையில் ஒரு தவறான நம்பிக்கைகள்லேருந்து ஓகே இது அதிலேருந்து அதை பாவங்களை அறிக்கை செய்து இனிமேட்டு இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞானஸ்நானத்தை எடுத்து சொல்கிறதுக்கு அதுதான் மனம் திரும்புதல்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது மனம் திரும்புதலையும் நியாய தீர்ப்பை குறித்து லைட்டாக டச் பண்ணி விட்றேன். நீ மனம் திரும்பாமல் போனால் உனக்கு வரும் நியாய தீர்ப்பை தான் இந்த வீடியோவில் ஃபோக்கஸாக பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் ஏசப்பா மனம் திரும்புதலை குறித்து ஃபுல்லாக போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு செர்மன் கொடுக்கணும் அப்படின்றது ஏசப்பா சித்தமாக இருந்தால் அதுக்கு நம்ம பார்ப்போம். ஞானஸ்தானத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் பேஸ் இந்த நமக்கு இன்றைக்கி வீடியோவில் தியானிக்க போகிறது மனம் திரும்பாமல் போனால் ஓகேவா ஒரு நியாய தீர்ப்பு. இது யாரை குறித்து இந்த வசனம் எழுந்த கோடாரியானது தம்பி, இப்பொழுதே கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொன்னியே, இது யாரை குறித்து எழுதினது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் அந்த 7ஆம் வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழகாக தெளிவாக எழுதியிருக்கோம். ஓகேவா? பரிசேயரிலும் சதுசேரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அந்த 8ஆவதுக்கு அப்புறம் 10ஆவது வசனத்தில் தான் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால்
நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னடா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும்ன்றதை பார்த்து உனக்கு சந்தோஷமா? ஃபஸ்ட்டு இந்த பரிசேயர் சதுசேயர்னா ஃபஸ்ட்டு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பரிசேயர் சதுசேயரை குறித்து இந்த வசனத்தை யோவான் ஸ்நானகன் ப்ரீச் பண்ணுறாரு. அது வரைக்கும் மேலே நல்லா கூலாக தான் போயிட்டு இருந்துச்சு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், வழியை சுவை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அழகாக ப்ரீச் பண்ணிவிட்டு அவங்க பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு இருந்தவங்க பிரசங்கம் அப்படி ஹாட் மோடாக அப்படி சூடாக ஆகுது. ஓகேவா? அது யாரை பார்த்துன்னா இந்த பரிசேயரை குறித்தும். யார் தம்பி இந்த பரிசேயர் சதுசேயர்? சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பரிசேயர் சதுசேயர்னால் அவங்களுடைய கேரக்டர் மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அவங்க சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கலாம். ஒரு வேளை அதில் போட்டிருக்கல விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா ஃபுல்லாக பிசாசின் ஸ்பிரிட்டினால நிரம்பினவன். ஓகேவா? அவன் ஆனால் வெளியில் பார்க்கும்போது எப்படி இருப்பான்னா அவங்க வந்து ஒரு நல்லா படித்த எப்படி சொல்கிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிற கேரக்டர். இவர்களை விட்டு விலகணும் அப்படின்ற அந்த தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்னு வசனம் சொல்லுதில்ல. அவர்களை விட்டு விலகணும் என்று வசனம் சொல்லுதில்ல. அந்த கேரக்டர் உள்ளவனாக இருப்பான். ஓகேவா? வெள்ளையடிக்கப்பட்ட கலரையாக இருப்பான். வெளியே பார்க்க அழகாக இருக்கும், பட் உள்ள ஃபுல்லாக கொள்ளைக்காரன், திருடன். ஓகேவா? ஏன்னா ஃபுல்லாக பாம்பு குட்டிங்கன்னே சொல்கிறார் இவர். அவனை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே ஓப்பன் ஸ்ட்ரெச் அடிக்கிறார். ஓகேவா? இவர்கள் கேரக்டர் வேறு எப்படி இருக்கும்னா தவறான நம்பிக்கைகளை கொண்டிருப்பார்கள். இந்த சதுசேயர் இயேசு தெளிவாக சொல்லுவார் அவருடைய சீஷர்கள் டிசைபிள்ஸ்ட்டை சொல்லும்போது, இந்த சதுசேயர்ப்பு பரிசேயர் அவர் இந்த புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா ஒரு தவறுதலான மூட நம்பிக்கைகளை ராங்கான டாக்டரின்ஸை தவறுதலான உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. ஓகேவா? தவறுதலான ஒரு மூட நம்பிக்கைகளை ஜனங்களுக்கு கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க. இவங்களோட முக்கியமான ஒர்க் என்னென்னா இவர்களும் பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டான், பரலோகம் போகிறவனையும் போக மாட்டான். இவன் வந்து மனுஷர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடி பரலோகத்தின் வாசல்களை அடைக்கிற பிசாசின் தூதர்கள். ஓகேவா? இந்த சதுசேயரும் பரிசேயரும். ஓகேவா? அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். தானும் பரலோகம் போக மாட்டான், போகிறவனையும் போக மாட்டான். தானும் மனம் திரும்ப மாட்டான், மனம் திரும்பனையும் பணம் மாட்டான். தன்னிடத்திலும் வியாதிகளை சுகமாக்குறதுக்கு ஒரு திராணியும் கிடையாது, தன்னிடத்தில் பிசாசுகளை துரத்துறதுக்கு ஒரு திராணியும் கிடையாது, ஒரு பாவியான மனுஷனை பரிசுத்தமாக்குகிறதற்கு தனக்கு இடத்தில் உபதேசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பட் பண்ணுகிறவனையும் பண்ண விட மாட்டான், ஞானஸ்நானம் எடுக்கிறவனை ஞானஸ்நானம் எடுக்க விட மாட்டான். எஸ், இந்த மாதிரி பிசாசினுடைய ஏஜென்ட்ஸ் இந்த பரிசேயரும் சதுசேயரும். ஒருவேளை வசனத்தில் எழுதியிருக்கலாம், பட் இன்றைக்கு இந்த பரிசேயர் சதுசேயர் என்ற பெயரை உடைய அந்த பிரியன் பாம்பு குட்டிகள் நிறைய இடத்துல காணப்படும். அது ஒருவேளை மெம்பராக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஓகேவா? சர்ச்சுக்குள்ளே மட்டும் இல்லை, எல்லா தேசங்களிலும் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பிரிட் இருக்கும். பட் நீங்கள் பேசிக்காக இந்த ஸ்பிரிட்டு என்ன பண்ணுன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெளிவாக சொல்லுவார் ஏசப்பா. இந்த மாதிரி வேத பாரகராக இருக்கட்டும், இந்த சதுசேயராக இருக்கட்டும், பரிசேயராக இருக்கட்டும், பிரதான ஆசிரியராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இதில் ஊரை அப்படி ஏமாற்றிக்கிட்டு வெளியில் அப்படி பார்க்க பவுடர் அடிச்சுட்டு பெரிய யோக்கிய மாதிரி தன்னை ஷோ பண்ணிட்டு, பட் ஃபுல்லாக கொள்ளைனாலும் அந்த மாதிரி நிறைஞ்சு கள்ளர்களாயும் கொள்ளைக்காரனாயும் ஜனங்களை பட்சிக்கிறவர்களாயும் அப்படி இருந்து ஊரை ஏமாத்துறாங்கல்ல. இந்த மாதிரி கேரக்டர்ஸை உடையவர்கள். இவர்களுடைய கேரக்டர்ஸ் மெயினாக எப்படி இருக்கும், இது எப்படி எந்த இடத்துல கையை வைக்கும்ன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது யார். இந்த பரிசை அந்த பிசாசின் ஆவியை உடையவன் யார். இவன் முழுக்க இவன் என்ன செய்வானா, ஞான ஸ்நானம் எடுக்கிறது. இவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பை குறித்து தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ தம்பி, இது யாருன்றதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து, ஸோ அதில் அக்கினினாலும் வசனம் எழுதியிருக்குல்ல, அக்கினினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு, அந்த சிம்பிளாக புரிய போனால் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஸ்பிரிட்.
ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒருவேளை மனம் திரும்பினா என்ன தம்பி, ஒருவேளை மதம் திரும்புன்றது தான் ஒரு மாதிரி சிம்பாலிக்காக ஏசப்பா அப்படி சொல்கிறாரா மனம் திரும்புதல் என்று? வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. இந்த கோர்ஸ் இந்த பரிசுத்த வேதாகமோட்ட கோர், நீ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இந்து சகோதரர்களையோ இஸ்லாம் சகோதரர்களையோ மதத்தை மாற்று, அவர்களை கிறிஸ்தவத்தில் இழு, அப்படி வலிச்சு இழு என்று எங்கேயாச்சும் வசனத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உங்களால் காட்ட முடியுமா? என்ன பேஸ் இது? எதற்காக இதில் என்ன பேஸ்? இந்த பேஸ்மெண்ட்ல என்ன எழுதியிருக்கிறது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று போதிக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் மதம் மாற்றும் புத்தகமா? இல்லாட்டி களவு செய்யாதிருப்பாயாக என்று போதிக்கிற பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு மதம் மாற்றுகிற புத்தகமா? இல்லாட்டி இப்படி போதிக்கிறவர்கள் உங்களை மதத்தை மாற்றுகிறார்களா? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பின்னும் பிறந்த குன்றான யாதரை ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்றது மதம் மாத்துறதா? கோர் எங்க? இந்த பைபிள் வசனத்தை காட்டு, எங்க மதம் மாறு என்று எழுதியிருக்கிறது. நான் சும்மா அப்படி வாசிக்கிறேன், இந்த 10 கட்டளைகளை வாசிக்கிறேன், இதுல எங்க மதம் மாத்துன்னு இருக்கிறது? நீ மிருகம் மாதிரி இருக்கிற மனுஷனே, என்னைக்குள்ள இயேசு வந்ததுக்கு அப்புறம் என்னை மதம் மாற்றவில்லை, என்னை மனுஷனாக மாத்தினார். ஒரு பாவியான மனுஷனுக்குள்ள இயேசு வந்த உடனே ஒரு குடிகார, கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிற, ஒரு பொறுக்கித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷனை இயேசுன்ற ஒரு தெய்வம் அவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இயேசுன்றது வசனத்தை அவன் கைக்குள்ள ஆரம்பிச்ச பிறகு, இயேசுவை ஃபாலோ பண்ண பிறகு அவன் மனிதனாக மாறுகிறான். ஓகேவா? அதற்கு நானே பெரிய சாட்சி. நாங்கள் மதம் மாறவில்லை, மனிதர்களாக மாறினோம். கோரான பேஸ்மெண்ட்டை வசனத்தையே வாசிக்கிறேன். இந்த 10 கட்டளை இருக்குது, இன்னைக்கு சும்மா அப்படி வாசிக்கிறேன் கேளுங்க. இதில் எங்க மதம் மாறு என்று இருக்கிறது பாருங்க. உன்னை நல்லா பார்த்துக்கோங்க. உபாகமும் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஓகேவா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படி என்றால் நீ கிரியேட் பண்றது காட் கிடையாது, உன்னை கிரியேட் பண்றதாண்டா காட். நீ ஒரு கடவுள்ன்று உன்னை கிரியேட் பண்ணாதன்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? அதான் சொல்ல வர்றாரு. ஓகேவா? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. நீ 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஓகேவா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமான பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. திஸ் இஸ் த கோர். ஓகேவா? 10 கட்டளைகள். நீங்கள் வசனத்திற்கு முழுதாக பாருங்க. இதில் எங்க மதம் மாற்று என்று எதிர்க்கிறது? பாவம் செய்யாதே.
மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. நீ மனம் திரும்பாவிட்டால் அக்கினி கடல் உனக்கு சமீபமாக இருக்குது. திஸ் இஸ் த கோர், பைபிளோட பேஸ்மெண்ட், ஜீசஸோட ப்ரீச் இதுதான். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஒரு பாவியான மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்து இனி இந்த மனம் திரும்பி, அந்த வசனத்தில் எழுதியிருக்கல ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு பின்னாடி ஒரு வல்லவர் வருகிறார். அந்த வல்லமை உள்ளது இயேசுன்ற தெய்வம் என்ன செய்வாருன்னா, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. என்னது தம்பி இந்த பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் என்னது? இது என்னது? அக்கினியினால் ஞானஸ்தானம்னா என்னது? சிம்பிள். பரிசுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இறங்குறாரு. ஓகேவா? இறங்கின உடனே நேரா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்த அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தில் கொண்டு போய் விடுகிறார். வசனம் பேசே இதுதான். பாவமான மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து அக்கினியின் அபிஷேகம்னா சோதிக்கிறாரு. நீ கோதுமையா பதரா அப்படின்றத வனாந்திரத்தில் சோதிக்கிறாரு. சாப்பாடு டிலே ஆகும்போது மறுதளிக்கிறியா முறுமுறுக்கிறியான்னு சோதிக்கிறாரு. சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது உங்களுக்கு. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் யாரா இருந்தாலும் பாருங்க, இயேசுவா இருந்தாலும் சரி, சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு வச்ச ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். சோதனை இல்லாம பரலோக ராஜ்யம் கிடையாது. பிசாசை ஏன் உண்டாக்கணும் ஏசப்பா? அவன் இப்படி சோதனைக்காரன் பிசாசு. அவன் ஜனங்களை துன்புறுத்துறானே, கொலை செய்கிறானே ஜனங்களை. நீ கோதுமையா பதரா என்று சோதிக்கிறதுக்கு தான்டா சோதனைக்காரன். கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதர் அக்கினியில போட்டு எரிக்கப்படும். சோதனை தெரிஞ்சிடும். சும்மா நீ உண்மையாவே இயேசுவை லவ் பண்றியா, இயேசு பின்னாடி உண்மையாவே இயேசு அன்புனால தான் வந்தியா, இல்லாட்டி பணத்திற்காக இயேசு பின்னாடி வந்தியா? பணத்திற்காக வருவாய் என்றால் சோதனையில நீ நிற்க மாட்ட, பறந்துருவ. இயேசுவை நீ உண்மையாவே அன்பினாலதான் இயேசு பின்னாடி வந்தியா, இல்லாட்டி பேரு புகழுக்காக வரியா? சோதனை தெரிஞ்சிரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இம்மைக்காக மாத்திரம் நீ இயேசுவை தேடுறியா, இல்லாட்டி சோதனை தெரிஞ்சிரும். வசனத்துல அவருடைய உபதேசத்தை கேட்கும் போது அந்த இடத்துல பிரிவினை உண்டாயிற்று என்று வசனத்தில் எழுதியிருக்கிறோம். கோதுமையும் பதரையும் பிரித்தார் என்று வசனத்தில் எழுதியிருக்கோம். அவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்தார் என்று வசனத்தில் எழுதியிருக்கோம். அந்த சோதிக்கிற இடம் தான். அந்த அக்கினின் அபிஷேகம் என்பது அதற்கு ஒப்புமையானதுதான். ஓகேவா? வீடியோவோட உங்களுக்கு ஞானஸ்நானத்தை குறித்தோ மனம் திரும்புதலை குறித்தோ டிப்தாக இந்த வீடியோவில் இருக்காது. தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், இன்னும் பாவ சேற்றில் தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறவர்கள், இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற இந்த பரிசேயரை போன்று சதுசேயரை போன்று இருக்கிற மனுஷர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு தான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த பேஸ்மெண்ட்ல எங்க மதம் மாத்தின்னு இருக்குது? இந்த சதுசேயர் வேதப்பா, இந்த பரிசேய ஸ்பிரிட், இந்த சதுசேய ஸ்பிரிட் எப்படிலாம் ஜனங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதோட கேரக்டர் என்னது, இது எப்படிலாம் ரோல் பண்ணும் இந்தியா தேசத்துலனாலும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது எப்படி ரோல் பண்ணும் என்றால், இந்த ஜனங்களை பரலோகத்தின் வாசலுக்குள்ள போக விடாது, தானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காது, பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்களையும் பிரவேசிக்க விடாது. ஞானஸ்தானம் எடுக்க விடாது, இந்த மனம் திருமணம் பரிசுத்தமாய் வாழ விடாது, உன்னை இந்த சோதனையில அந்த பரலோக ராஜ்யத்தில் என்டர் பண்ண விடாது இந்த ஸ்பிரிட். இது உண்மை. இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம்,
தூக்கிட்டோம்ல. திரும்ப ஊருக்கு வந்தாங்கல்ல, மதம் மாத்திரன்னு வந்தாங்கல்ல, தூக்கிட்டோம்ல அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருக்கலாம். யாருக்கு கேடு? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. குளத்துக்கிட்ட சண்டை போட்டு போனால் யாருக்கு நாரம்? இயேசுவை விரும்புகிறவன் ஜீவனை விரும்புகிறான். இயேசுவை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். நீ விரும்புகிறது மரணம், நீ விரும்புகிறது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி. நீ வெறுத்தது உன் மதம் மாத்த வந்தா நினைச்ச. உன் பணத்தை குப்பை தொட்டியில போடு. இப்பசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை திருப்பியும் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்படிதான் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு சம்பவத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். ஓகேவா? அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அது இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்களுக்கும் சம்பவிக்கும். அப்ப இது கதை புக்கு கிடையாது. அப்போ நோ ப்ரோ, திஸ் இஸ் ப்ராஃபட்டிக் புக். தீர்க்க தரிசனத்தின் புத்தகம். இதில் ஒரு வார்த்தை அவமாய் போவதை பார்க்கணும், இதில் ஒரு உறுப்பு அவமாய் போவதை பார்க்கணும். இந்த வானத்தையும் பூமியும் ஒழித்து போடுவது நலமாயிருக்கும் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த பரலோகத்தின் வாசலை பூட்டுகிறவர்களை, இந்த பரிசேய சதுசேய அந்த ஆவிகளை உடையவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்றால், அந்த அடிமைத்தன வீட்டில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு ஜனங்கள் வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலையை மனம் திரும்ப வச்சு அவங்கள கொண்டு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாடில் நிழலூட்டமாக செய்யப்பட்டது தான். பார்வோன் இடத்துல மோசேன்னு ஒருத்தரை அனுப்புகிறார். என் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு மோசே அப்படின்னு சொல்லும்போது அவன் விட மாட்டான். அவங்க வல்லரசாமை கேள்விப்பட்டேன். அந்த எகிப்து கவர்மெண்ட் அப்படி பவர்ஃபுல்லான கவர்மெண்ட்டான். ஓகேவா? அந்த ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பும்போது அவன் விட மாட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் எகிப்தின் தேவர்கள் மீது ஒரு நீதியின் சரி கட்டுதல் வரும். ஓகேவா? ஒரு நியாய தீர்ப்பு வரும். 10 அது என்னென்னலாம் 10 வாதைகளாக இருக்கட்டும், நிறைய காரியங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் செங்கடல் முன்னாடி செங்கடலை ஓப்பன் பண்ணிடுவார். ஓகேவா? இது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஞானஸ்நானம் எடுக்க உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஞானஸ்நானம் எடுத்து அடுத்தது வனாந்திரத்துக்கு, பைபிள் அப்படி தானே எழுதியிருக்குது. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்தார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே வனாந்திரத்துக்கு சோதிக்கபடி கொண்டுட்டு போனாருன்னு இருக்குல்ல. அக்னினாலும் அபிஷேகம் சொன்னல, வனாந்திரத்தில் தான் அந்த அக்னியின் அபிஷேகம்ன்றது ஒப்புமையாக சொன்னல. அதே போன்று அந்த அடிமைத்தன வீடாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்பி இந்த ஞானஸ்நானம்ன்ற கான்செப்டில் அந்த ஜனங்கள் உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த எகிப்து கவர்மெண்ட் பின்னாடி வருது தடை பண்ணுறதுக்கு, திருப்பியும் அடிமைத்தன வீட்டிற்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, திருப்பியும் அந்த தவறான நம்பிக்கைகளுக்கு, தவறான மூட நம்பிக்கைகளுக்கு அந்த ஜனங்களை அடிமைத்தப்படுத்தி அப்படி பயங்காட்டுறதுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்குது. அப்படி பின்னாடி வரும்போது கர்த்தருடைய தூதனானவர் முன்னாக போயிட்டு இருக்கிறவர் விலகி அந்த பார்வோனோடும் அவர்களோடும் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஓகேவா? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது எப்படி முடியும்னா, இன்று கண்ட எகிப்தியனை
இனி நீ காண்பதில்லை. அப்படியாக வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர்களை எல்லாம் இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள் இந்த அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு என்னவென்றால், அந்த ஞானஸ்நானம் எடுக்க விடாதபடி, பரலோகத்திற்கு போக விடாதபடி தடை செய்தவர்களை எல்லாம் தண்ணீரில் மிதக்க விட்ட தெய்வம். இது நியாய தீர்ப்பு அவர்களுக்கு நடந்தது. அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடர்லா இருக்கிறவன் அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் கல்லை கட்டி அத்துவது அவனுக்கு நலமாயிருக்கணும். இதுதான் அவர்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பு. ஓகேவா? அதே போன்று சொன்னல, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து இந்த பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்கல்ல, பரலோகத்திற்கு தாங்களும் போகாமல் போகிறவர்களையும் போக விடாமல் இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்குதுல்ல, இதுக்கு வரும் நியாய தீர்ப்பு என்னன்னா, இப்பொழுதே இப்போ இந்த பாவத்திலேருந்து அடிமைத்தான வீட்டிலேருந்து வெளியே வராமல் நினைக்காம இந்த மனம் திரும்பாமல் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் வசனம் சொல்லுது என்னதுன்னா, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறதாம் ப்ரோ. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஓகேவா? இந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு நாங்கள் அப்படி மதமாத்த வந்துட்டார்கள், தூக்கிட்டோம், அந்த மாதிரிலாம் பேசுவீங்கல்ல, அவனை அடித்து பறக்க விட்டுட்டோம்ல, சர்ச்சில் அப்படி இடிச்சிட்டோம்ல, அப்படி அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குல்ல. நீங்கள் உனக்கு சம்பவிக்க போகிறது என்னவென்றால், இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இந்த பதிலனை மறுதளிக்கிறவன் இருக்கல்ல, தெரியும் தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது, முங்கு ஞானஸ்தானம் தான் உனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் உண்டு. ஓகேவா? நீ எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் ஓகே, யூஆர் அ டிசி மெம்பர், யாராக இருந்தாலும் ஓகே, எல்சிஎஃப், ரெவரண்ட், பிஷப்ஸ், ஈவன் இட் இஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கும் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு தடை பண்ணினா என்றால், எகிப்தியர்களுக்கு சம்பவித்தது உங்களுக்கும் சம்பவிக்கும். நீ செத்து மிதப்ப. எகிப்தின் தேவர்களுக்கும் அந்த எகிப்தியரையும் செங்கடலை மிதக்க வைத்த தெய்வம் உன்னையும் மிதக்க வைக்கும். வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். உனக்கு வார்னிங். யோசிச்சு பாரு, இந்த ஊழியக்கார மேல கை வச்சவங்க அவங்களோட ஹிஸ்டரிய லைட்டா பாரு. சரித்திரத்துல இந்த இயேசுவை ஒழிக்கணும்னு நினைச்சவன் எங்க இருக்கிறான்னு பாருவோம் ஹிஸ்டரியில. இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை எதிர்த்தவன் எங்கே? என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு என்று சொல்லும் போது ஆராதிக்க விடாத இன்றைக்கு எகிப்து எப்படி இருக்கிறது என்று உன் கண்களுக்கு முன்பாக பார். எகிப்து ஜஸ்ட் கல்லறை. இந்த இயேசுவுக்கு விரோதமாய் அந்த கிறிஸ்துவுக்கு விரோத வசனம் எழுதியிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். சரண்டர் ஆவு. தெய்வத்திற்கு முன்னாடி சரண்டர் ஆவு. இந்த இயேசுவுக்கு விரோதமாக எழுப்பினவர்களுக்கு நடந்தது என்ன? எங்களுக்கு நோ நீடு. சுவிசேஷம் எடுத்துட்டியா, எங்கள் கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இயேசுவுக்கு டென்ஷன் ஆயிட்டுனா அவர் யூஸ் பண்ற வேர்டு, இயேசுக்கு டென்ஷன் ஆகிட்டனாலே ப்ரீச்சில் ரொம்ப அவர் எப்போவுமே அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர். ஓகே, ஆனால் உன்னை அவர் டிசைபிள்கிட்ட சொல்லுவார் நினைக்கிறேன், உன்னை ஒரு கிராமத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லைனா உன் பாதங்களில் இருக்கிற தூசியை உதறி போடு. நியாய தீர்ப்பில் சோதம் கோமோரான்ற அந்த 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 இடம் ஞாபகம் வந்துடும் எங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம். உன்னை இந்த காஸ்பலை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறான், உன்னை உள்ளே வரக்கூடாதுன்றான் வையன், உன் காலில் இருக்க தூசியை தட்டி போட்டு வா. நியாய தீர்ப்பில் சோதோம் கோமாராக்கு நடக்கிறது
இவனுக்கு நடக்கிறதோட அந்த சோதோம் குமாராவுக்கு நடக்கிறது லெகுவாக இருக்குன்றபடி வசனம் எழுதியிருக்கிறது. இந்த இயேசு, நீ அற்புதங்கள் செய்த இயேசு, இந்த கேன்சர்லேருந்து விடுதலை ஆக்கின இயேசு, இயேசு எனக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு ப்ரோ, இயேசு ரொம்ப நல்லவர் ப்ரோ, இயேசு எதை கேட்டாலும் கொடுப்பாரு ப்ரோ, இயேசு ரொம்ப அன்பானவர் ப்ரோ. அதே இயேசு கிறிஸ்து அந்த பலத்த செய்கைகளை கண்ட அந்த பட்டணங்கள் மனம் திரும்பாததை கண்டு அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று வசனம் சொல்கிறது. கோராசீனே, பெத்சாயிதாவே, உங்களில் செய்யப்பட்ட அந்த பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் செய்யப்பட்டிருந்ததானால் அவர்கள் ரெட்டுடுத்தி மனசாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள் அப்படின்ற வசனத்தை எழுதியிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளில் இந்த தீருவுக்கும் சீதோனுக்கும் நடக்கிறத பார்க்கிறோம், உனக்கு அதிகமாக நடக்கொண்டு எழுதியிருக்கிறது. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட அந்த பலத்த செய்கைகள் சோதோம் கொமோரா செய்யப்பட்டிருந்ததனால் அது இம்முன்னாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் கொமோரா உனக்கு, அதான் சோதோம் கொமோரா அந்த இடத்திற்கு சோதம் குமாராவுக்கு நியாய தீர்ப்பில் சம்பவிப்பது லகுவா இருக்கும், உனக்கு அதோட அதிகமாக கிடைக்கும். டென்ஷன் ஆகிட்டு இயேசுவுக்கு. இதுதான் அவரோட பிரீச். சோதம் குமாராவை என்ன செஞ்சாரு தெரியுமா? உயிரோடைய வச்சு கொளுத்தினாரு. அதுதான் இந்த வசனத்தில் எழுதியிருக்குது. ஓகேவா? மனம் திரும்புது, அதாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்குல்ல, தூற்று கூடை. அவர் இந்த 12ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குது? தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். உள்ள போனால் வெளியே வர வாய்ப்பு இல்லை ராஜா. உன்னை வந்து நோட்டீஸ் கொடுக்கிறது மதம் மாறின்றதற்காக இல்லை. டேய், மனம் திரும்புடா. நீ மனம் திரும்பாவிட்டால் நரகத்திற்கு போயிடுவேன்டா. நீ பாவத்திலிருந்து மனம் திரும்புதான் பிரீச். மதம் மாத்துன்ற எங்க இருக்குது வசனத்துல? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது மதம் மாறுகிறதா? திருடாத களவு செய்யாதிருப்பாயாக சொல்றது மதம் மாறுறதா? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, உனக்குண்ட யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்றது மதம் மாத்துறதா? என்னை அன்றி வேற ஒருவரும் கிடையாது. எஸ், ஒருவர் தான் தெய்வம். இயேசுவை தவிர வேற ஒருவனும் கிடையாது. எங்க மதம் மாத்துறது? அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர் செய்கிற வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீ இது என்ன, நான் பரலோகத்தையும் பார்க்கவில்லை, இந்த இயேசுநாதரையும் பார்க்கவில்லை, நரகத்தையும் நான் எதற்கு நம்ப வேண்டும் அப்படின்னு ஒரு ஞாபகம் நீங்கள் நினைக்கலாம். வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. இப்போ நான் சொல்ற வசனம் உண்மையா இல்லையான்றதை நீ டெஸ்ட் பண்ணி பாரு. வசனத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்ட்டு வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? கொஸ்டின் கேட்கிற தெய்வம் ஏதாச்சும் இந்த உலகத்தில் உண்டா? என்னவா இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீ கேளு. வசனத்தில் எழுதியிருக்கிறது, எந்த வியாதியா இருந்தாலும் அவர் சகல வியாதிகளையும் சுகமாக்கினார். இந்த தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த தெய்வத்தால் செத்த லாசருவையானாலும் லாசருவே வெளியவான்னு சொன்னா வெளியே வந்து நிற்பா. வார்த்தையில் வல்லமை உள்ள தெய்வம். சும்மா பூச்சாண்டி, சும்மா ஷோ பண்ணி உன்னை ஏமாத்துற தெய்வம் கிடையாது. இது உண்மையானால் நீ டெஸ்ட் பண்ணிப்பார். உன் டாக்டர் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், இந்த ப்ரோ இது வந்து உனக்கு வந்து குழந்தைக்கு வாய்ப்பில்லை, பிள்ளை பெறுகிறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்ற வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? இது யாரிடத்தில் சொல்லுகிறது தெரியுமா? இந்த வசனம் கர்த்தர் யார்கிட்ட தெரியுமா சொல்றாரு? சரீரம் செத்து போன ஒரு, உங்க பாஷையில சொன்ன போனா சரீரம் செத்து போன கிழவன், ஒரு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போன ஒரு வயசான ஒரு 2 வயசான தம்பதியின் இடத்துல வந்து இந்த இயேசுன்ற தெய்வம் சொல்றாரு, உற்பவத்திட்ட காலத்தில் நான் உன்ட்ட வருவேன், உன்ட்ட ஒரு குமாரன் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்போ அவங்களுக்கு சிரிப்பா வருது. என்னது இப்படி சொல்றாரு? என் கற்பம் செத்துட்டேன், இந்த எங்க புருஷன் கிழவன் ஆயிட்டானே, சரீரம் செத்து போயிட்டேன்றபடி நகைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறேன்.
சொல்கிற தெய்வம். இந்த தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ ஒருவேளை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்னவா இருந்தாலும் கேளு. ஒருவேளை உன்னை டாக்டர் கைவிட்டுருக்கலாம், உனக்கெல்லாம் குழந்தையே வராது, இல்லாட்டி என்ன வியாதியாக இருந்தாலும் இதெல்லாம் அவனை தான் முடிஞ்சிட்டு உனக்கு டேட்டு கூட குறிச்சிருக்கலாம். வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீ ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடு என்றோ ஊழியக்காரன் தலையை கொண்டு குடு என்றோ என்று வசனத்தில் எழுதவில்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. உனக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு பாரு. இது ஏசப்பா அற்புதம் இந்த மாதிரியே இந்த மாதிரி ஏசப்பாட்ட நிறைய பேர் அற்புதத்தையும் வாங்கியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வியாதியில் சுகம், ஆசீர்வாதம், பணம், நல்ல அப்படி கடலிருந்து விடுதலை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீ கேட்டாலும் 100% உனக்கு கொடுக்கிற தெய்வம். எதற்காக கொடுக்கிறார்? இந்த இயேசு அற்புதம் செய்கிற காரணம் என்ன? உன்னை மதம் மாற்றுவதற்கல்ல, நீ மனம் திரும்புவதற்கே. அவர் பலத்த அற்புதங்கள் செய்த பட்டணங்கள் எல்லாம் மனம் திரும்பாம ஜஸ்ட் இயேசு ஒரு மேஜிக் மேனா, அற்புதத்துக்கு தேவைப்படுறவனா யூஸ் பண்ணிட்டு விட்டவன. இதை கண்ட இயேசு, அதுதான் வசனத்தில் நான் வாசித்தேன், அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த பட்டணங்களுக்கெல்லாம் சாபத்தை விட்டாரு. உன்னில் செய்யப்பட்ட இந்த பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தாது, ஆனால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துருப்பாங்க. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட இந்த செய்கைகள் இந்த சோதோம்ல செய்யப்பட்டிருந்ததானால் அவைகள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பிட உனக்கு சம்பவிப்பதை பார்க்கிறோம். இந்த சோதோமுக்கு சம்பவிப்பது லகுவாயிருக்கும். இயேசுவுக்கு டென்ஷன் ஆயிட்டுனா இந்த சோதோம் கொமோரா ஞாபகம் வந்துடும். இதை எந்த இடத்துல ஞாபகப்படுத்துவார்னு பாரு. அவர்கள் சீசர்களிடத்துல போய், உன்னை ஒருத்தன் கிராமத்தில் ஏற்றுக்கொள்ளலைன்னா உன் தூசி அந்த கிராமத்தில் உதறிட்டு போ. Reject the gospel, you reject the Jesus Christ of your village. இந்த இயேசு எங்களுக்கு தேவையில்லை, இந்த இயேசுவின் சுவிசேஷம் தேவையில்லை, வெளியே போன்னு சொல்றியே. இந்த இயேசுவின் உபதேசம் என்ன? பரிசுத்தமாயிருந்தா. ஏன்னா டிவிக்கு கேபிள் கொடுக்குறிய உன் கிராமத்தில், விட்டு படம் பார்க்குற ஃபோனுக்கு உனக்கு உண்டே உன்னுடைய கிராமத்திலாலோ நல்ல டிவியில் சன் டிவியில் அவுத்து போட்டு ஆடுறத பார்க்குறியே. பரிசுத்தமாயிரு, பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற ஊழியனும் சுவிசேஷனும் தேவாலயத்தை எதிர்க்கிறாயே. மனம் திங்கிறியா, சோத்த திங்கிறியா? நீ சொல்லு, சோறு திங்கிறியா, மனம் திங்கிறியா? நடிக்கிற நடிக்க பின்னாடி சுத்துறியே. உண்மையை சத்தியத்தை பேசுகிற இயேசுவை வெறுக்கிறியே. இயேசுவை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். வசனத்தில் இருக்குது, இயேசுவை விரும்புகிறவன் ஜீவனை விரும்புகிறான், இயேசுவை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். யாருக்கு கேடு? நீ சுவிசேஷனை எதிர்க்கிறதுனால யாருக்கு கேடு? காஸ்பலை ரிஜெக்ட் பண்றதால எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. தூசியை தட்டிட்டு வெளியே போயிடுவோம். நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் குமாரனோ கூகுள்ல அடி, இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார். நீ அந்த எகிப்துன்ற தேசத்தை பார். இந்த ஜனங்களை மனம் திரும்ப விடாதபடி, தியானஸ்தானம் எடுக்க விடாதபடி, பரலோகம் போகக்கூடாதபடி தடை செய்த அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களே, தெய்வம் என்ன செஞ்சுட்டு பார். கடலிலே மிதக்க வைத்த தெய்வம் நீனும் செத்து மிதப்படா, செத்து மிதப்ப. இந்த அவபக்தியாய் பின்னாடி வாழ்கிறவர்களுக்கு அவைகள் திருஷ்டாங்கங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இதோ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பவனே, நீ மனம் திரும்பாவிட்டால் செத்து மிதப்ப. எகிப்திற்கு நடந்த அதே நியாய தீர்ப்பு உனக்கும் சம்பவிக்கும். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நோ
உனக்கு ஒரே வாய்ப்பு, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளாமலும் நீ வழியிலே அழியாமலும் இருக்கிறதற்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய், சடரண்டர் ஆயிரு, இல்லையேட்டி உன்னை பார்க்க முடியாது, இன்று கன்ற எகிப்தியனை தேடியும் காணாதிருப்பா என்று வசனத்தில் தேடினாலும் கிடைக்க மாட்டேன், உன்னோடைய போராடின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் பொருளானார்கள் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த இயேசுவை எதிர்த்த தேசங்களுக்கு செய்யப்பட்டது என்ன? ஹிஸ்டரி போ, கூகுள் இருக்குல்ல, ஒன்றதான் கேளு. இந்த இயேசுவை எதிர்த்த, இந்த காஸ்பலுக்கு எதிர்த்தவர்களுக்கு சம்பவித்தது என்ன என்று பார். ஊர்ல வந்து நோட்டீஸ் கொடுக்கறது பிச்சை எடுக்கிறது இல்ல, உனக்கு பரலோகம் பிச்சை போடுவதற்காக தான். நீ பரலோகம் வரணும், நீ இந்த பாவங்களில சத்திரக்கூடாது. வழிகடை தான் வந்தா உன்ட சுவிசேஷம் காஸ்பல் பணத்தை குப்பை தொட்டியில போடு. சும்மா அப்படி ஹிஸ்டரியை பார். இந்த சுவிசேஷத்தை எதிர்த்தவர்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்களா என்று பார். ஊழியக்காரனை அடிச்சவன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறானா பார். சும்மா உன்னை பயங்காட்டல, உனக்கு சொல்ற, உனக்கு டெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு ஊழியக்காரன் மேல நீ கையை வச்சு பாரு. 24 ஹவர்ஸ்ல பரலோகம் உனக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதா இல்லையான்னு பாரு. இயேசுவை கொல்லும் போதே அவர் தெளிவா சொல்லுறாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். எவ்வளவு பாவம் நீ சும்மா நினைக்கிறியா? ஸ்தேவான கொல்லும் போது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் எதற்காக சொல்லுகிறார்கள்? வரும் நியாய தீர்ப்பு அதிகம். நீ மேல கைய வச்சிப்பார், வச்சிப்பார். உனக்கு சவால் விடுற, வச்சிப்பார். சும்மா 1-2 நடக்கும். நீ ஊழியக்கார மேல கைய வச்சிட்டியா? சாட்சி நானு. எங்க அப்பா ஊழியக்காரனை ஒண்ணுக்கு போற இடத்துல, யூரின் போற இடத்துல ஊசிய வச்சு குத்தி 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 ரத்தம் வர வச்சவருடா. இன்றைக்கு அவருடைய பிள்ளைய ஊர்ல கிராமங்கள்ல அடி வாங்க வச்சிருக்கிறாரு. இந்த இயேசுக்கா இதானே நீ நினைக்கிறியா? 2 தான். ஊழியக்கார மேல கைய வச்சுட்ட, ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பிட்ட, உனக்கு 2 நடைபெறும். 1, அன்னைக்கு பவுல் அப்படிதான் சபையை துன்பப்படுத்தினவன் போயிட்டு இருக்கிறான். அவனுடைய அந்த சபையை துன்பப்படுத்துறதுக்கு போகும்போது இயேசு அவனுக்கு முன்பாக நின்று, ஐயா பவுலே, என் சபையை போக விடுன்னு சொல்லவில்லை தம்பி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ அடித்தியே அந்த ஊழியக்காரன், நீ ஊழியக்காரன் அடிச்சன, அவனுக்கு ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. இந்த ஊழியக்காரனுக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கே செய்தாய். நீ அடித்தது ஊழியக்காரனை அல்ல, இயேசு கிறிஸ்துவை. நீ துப்பினது ஊழியக்காரனை இல்ல, இயேசு கிறிஸ்துவை. மலையாய் தெய்வம் ஓடுறியே, ஊருக்கு உன்னை தெய்வம் தேடி வந்தா கொண்டு தூக்கி தூர போடுறிய. மண்டையில மசாலா இருக்கால உங்களுக்குலாம். அந்த பவுலை பார்த்து சொல்லுவார், தம்பி முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமாம். யாருக்கு முள்ள உதைச்சா யாருக்கு ரத்தம் வரும்? யாருக்கு வலிக்கும்? உனக்கு தான்ப்பா வலிக்கும். ஒரே செகண்ட்ல சரண்டர். அந்த குமாரனுக்கு சரண்டர் ஆயிட்டாரு. அவருக்கு கீழே உட்கார்ந்து அவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ மட்டும் இப்படி மனம் திரும்பலன்னு வையன். தம்பி உன்னை பயங்காட்டல, இது உண்மை. வசனத்துல எழுதினதை பேசிட்டு இருக்கிற. நீ மனம் திரும்பலன்னு வையன். ஒரு தெய்வம் உண்டு தம்பி, ஒரு தெய்வம் உண்டு. சிங்காசனத்துல அங்க இருக்கிறார். உனக்கு மேல அதிகாரத்திற்கு மேல ஒரு கிங் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி, நீ காலில் விழுந்து சரண்டர் ஆவலனா, உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரமுறை என் பக்கத்தில் வலது பார்சத்தில் உட்காருன்றபடி இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எழுதியிருக்கிறார். இந்த குமாரன் என்பவர் நீ அற்புதம் செய்கிறவராக பார்த்திருக்கலாம், அன்பாக இருக்கிறவராக
முகமாக பார்த்திருக்கலாம். நீ பார்க்காத வேறு ஒரு முகம் உண்டு. அவர் கோபத்திலே பட்சிக்கிற அக்கினி. வசனத்தில் எழுதியிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ வழியில அழியாமலும் அவருடைய பாதத்தை முத்தம் செய். நீ செய்யலனா சத்து பாதப்படியாக்கி போடுவார். நீ கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த ஞானஸ்தானத்திற்கு விரோதமாய், இந்த இயேசுவுக்கு விரோதமாய், இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய், அவர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் இந்த பரலோகத்தின் வாசலை பூட்டி போடுகிற பரிசேயரே, சருசேயரே, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவனே, பணத்திற்காக மூட நம்பிக்கைகளை ஜனங்கள் மண்டைக்குள்ள திணிக்கிறவனே, உனக்கு வரும் நியாய தீர்ப்பை கேள். நீ மானம் திரும்பலனா இந்த தேவ பக்தன், நீ டிசியா இருக்கலாம், எவனா இருக்கலாம், நீ இந்த ஞானஸ்தானம் ஒழுங்கா பிதா குமாரன் இயேசு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை பண்ணினா, அன்றைக்கு எகிப்து எப்படி அந்த எகிப்து தேசத்தில் உள்ள அந்த வல்லரசுன்னு சொல்றாங்களே, அவர்கள் எப்படி செத்து மிதந்தார்களோ, இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற உனக்கும் அப்படியே சம்பவிக்கும். நீனும் செத்து மிதப்ப. சரண்டர் ஆயிரு இயேசுவுக்கு. உனக்கு பிச்சை போடுது தம்பி, பிச்சை போடுது. உன்னை பயம் காட்டல, உன்னை அப்படி பயம் இதெல்லாம் காட்டல தம்பி. உனக்கு என்ன தம்பி, எப்பவுமே ஆசீர்வாதம். திஸ் இஸ் த ஆசீர்வாதம் ப்ரோ. நீ சாவறதற்கு முன்னாடி டேய், ஒரு தெய்வம் நீ மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. நீ மனம் திரும்பல, நீ மனம் திரும்பலனா நீ உனக்கு சாகிறதுக்கு முன்னாடியே, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குதுல, தட் இஸ் கால்ட் இந்த வீடியோ தான் உனக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குதுன்னா உன் மேலே அந்த தெய்வத்திற்கு அன்பு இருக்குது. இந்த பிள்ளையும் பரலோகம் வரணும், இவனும் மனம் திரும்பணும். இப்போமா ஆச்சு அந்த பவுல் மாதிரி காலில் விழுந்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்க மாட்டானா? நீ மனம் திரும்பாம போ. நீ மனம் திரும்பாவிட்டால் இதாண்டா உனக்கு நியாய தீர்ப்பு. தேவ பக்தியின் வேஷத்தை தருப்பவனே, நீ மெதப்ப செத்து. இந்த வசனத்தில் எழுதியிருக்குதுல, மத்தேயு 3:10 இப்பொழுது கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கிளீன். நீ நினைக்கலாம், நாங்கள் இயேசுவை தூக்கிட்டோம், இயேசுவின் ஊழியர்களை தூக்கிட்டோம், வந்தாங்க மதமாத்திரம் அடிச்சு ஓட விட்டுட்டோம். நீ அப்படி நினைக்கிறியா? நீ எந்த இடத்துல அப்படி நினைச்சியோ அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டு போகும் ஒரு வல்லமை உள்ள தெய்வம் உண்டு. அது எகிப்துடைய பார்வனுடைய எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் சரி, செத்து மிதக்க வைக்கும் தெய்வம் ஒன்று உண்டுடா. முன்னாடியே அவர்களை கூட்டிட்டு போவார். நீ இயேசுவோட பவரை பார்க்கணுமா? நீ இயேசுவோடைய வல்லமையை பார்க்கணுமா? அவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பிப்பார். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமா உனக்கு சவால் விடுற. நீ இருக்கிறியா இல்லையான்னு மட்டும் பார். அப்படிதான் சொல்லுது அந்த கர்த்தர். எகிப்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்த கர்த்தருடைய தூதனானவர் விலகி அவருக்கு பின்னாக போய் எகிப்தோடே அவர் செய்த இந்த தெய்வம் நமக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிறார், அவன் கதறுறா, செத்து மிதக்கிறா. அந்த மாதிரி அவன் பார்க்கல. பட் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீ எந்த கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை தூக்கிட்டோம், அவர் சுவிசேஷத்தை அடித்து விட்டோம், இங்க ஒரு தேவாலயமும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஏண்டா நான் சொல்ற இந்த இது உண்மையா நிறைவேறும். நீ யாரா இருந்தாலும் சரி, எகிப்துக்கு சம்பவித்தது உனக்கும் நடக்கும். உங்க கிராமத்தில் உள்ளவனங்களெல்லாம் இந்த உண்மையான மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கை செய்து இந்த மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரலோகராஜ இயேசு கூட்டு போவார். அவனால ஒரு புடுங்க முடியாது. உண்மையாவே உனக்கு நீ ஏசப்பாட்ட ஏதாச்சும் ஒரு அற்புதங்களை கேட்டுப்பார். ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை கேள், ஏதாச்சும் ஒன்று இந்த மனுஷர்களால் கூடாத காரியத்தை கேள். டாக்டர் கைவிடுற என்ன ஆட்டோரிட்டிஸ் என்னன்னாலும் கேள். உனக்கு அற்புதம் செய்தது உண்மை என்றால் இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். உனக்கு நீ கேட்டதை என் தெய்வம் இயேசு நிச்சயமாக கொடுப்பார். அப்போ நீ புரிஞ்சுக்கோ, இந்த தம்பி சொல்ற அற்புதம் நடக்குது. இந்த இயேசுட்ட கேட்கிற வியாதியில கேட்டா சுகமாவது, பிள்ளை கேட்டா பிள்ளை கொடுக்கிறாரு. அப்போ இந்த தெய்வம் சொன்ன பரலோகமும் இந்த நரகமும் மனம் திரும்பாமிட்டால் ரெண்டும் நிச்சயமா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்.
மனம் திரும்பினாதான் பரலோகம், மனம் திரும்பாவிட்டால் அக்கினியும் கந்தகவுமான கடல் தான். இந்த 3ஆம் அதிகாரத்தை அப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணுறேன், நீ புரிஞ்சுக்கோங்க. இது மனம் திரும்புதலை கொடுத்து டெப்த்தான இது கிடையாது, இது ஞானஸ்தானம் கொடுத்து டெப்த்தான வீடியோ கிடையாது. இது ஃபுல்லாக மனம் திரும்ப விடாதபடி இந்த தடை செய்கிறவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு தான். ஆனாலும் உங்களுக்கு அதை மேல் டாப்பில் சொல்கிறேன், தங்கள் மனம் திரும்புதல்னா என்ன தம்பி, இந்த நியாய தீர்ப்பு எனக்கு வரக்கூடாது, நான் இந்த நரகத்திற்கு போகக்கூடாது, இப்படி வெட்டுண்டு சாவக்கூடாது, இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவால் சாகக்கூடாது, இந்த ஞானஸ்தானம்னா என்னதுடா புரிகிற மாதிரி சொல்லுடா. சிம்பிள். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிட்ட நீ போய் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீ எந்த பாவம் செய்திருந்தாலும் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அதை மன்னிக்கிற, உன்னை பரிசுத்தவானாயாக்கிற தெய்வம் ஒரு தெய்வம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. நீ எத்தனை ஊழியக்காரனை அடித்திருந்தாலும் உதச்சிருந்தாலும் எத்தனை சுவிசேஷத்தை எதிர்த்திருந்தாலும் நீ அன்னைக்கு இயேசு கிட்ட பாதத்தில் முத்தம் செய்யலாட்டி செத்து போயிடுவ, மன்னிப்பை கேட்கலாட்டி காணாம போயிடுவ. இயேசு கிட்ட போய் இயேசுவே உமக்கு விரோதமாகவும் உம்முடைய பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படி நீ உண்மையாய் மனம் திரும்புவாயானால், உண்மையாவே நீ மனம் திரும்பி நீ அந்த ஞானஸ்தானம் என்று சொல்லியிருக்கிறாங்களே, மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானத்தை எடுத்த உடனே அதை எடுத்த உடனே உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குவார். அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதுல என்னோட வல்லவர் ஒருவர் அறிகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று, அபிஷேகம் இல்லை ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று வசனத்தில் சொல்லியிருக்கல. அதுதான் அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வருவார். அதுக்கப்புறம் அந்த எகிப்தின் ஜனங்களை எப்படி வனாந்திரத்திற்கு கொண்டுட்டு போனது போல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை மேலே வந்த பிறகு வனாந்திரத்துக்கு கொண்டுட்டு போனது போல அது அவர் மேலே வந்து உட்கார்றது, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு உண்மையாக உள்ளது. அதுக்கு அதுதான் அதோடைய அர்த்தம். அந்த அக்கினியின் அபிஷேகம்னா என்னது தம்பி? அக்கினி என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது பொன்னை சோதிக்கிறதற்கு. அக்கினி சோதிக்கும் போது நான் இன்னும் அந்த ஒரு தங்கத்தை அதை பியூர் கோல்டாக ஆக்கணும்னா அதை நல்லா சூடுபடுத்தி அதை சோதிக்கிறதாங்க. அதே மாதிரி இந்த வனாந்திரத்தில் சோதிக்கப்படுவாய். நீ இயேசுவை உண்மையாகவே லவ் பண்ணுறியா, இல்லாட்டி இயேசுவை பணத்திற்காக தான் தேடுறியா, இல்லை உனக்கு இன்னும் அந்த பாவ அடிமைத்தன வீடு தான் தேவையா, ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் டிலேவாச்சுனா இயேசுவை முறுமுறுக்கிறியா, பாவ போராட்டம் வந்தா பிசாசு சோதனைக்காரன் தான், அவன் உன்னை சோதிக்கும் போது அந்த சோதனை நிற்கிறியா, நீ விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கிறியா, இந்த சோதனையில் கரெக்டாக இந்த சோதனை இந்த வனாந்தரத்தில் சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் நித்திய ஜீவன். சும்மா பரலோகம் எல்லாத்திற்கும் கிடையாது. இந்த சோதனையில் ஜெயித்தவர்கள் மட்டுமே நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னதுபடியே ஜெயிக்க முடியும். அந்த கானானுக்குள்ள பிரவேசித்தது அவர்கள் வேறொரு ஆவியை உடையவர்கள் தான் உள்ள பிரவேசித்தார்கள். இதுதான் இந்த ஞானஸ்தானத்தோட டெப்தான காரியங்கள். இன்னும் நிறைய உண்டு. உனக்கு இந்த வீடியோவோட மோட்டோ ஃபுல்லா நீ மனம் திரும்பாமல் வந்தாலும் உனக்கு வரும் நியாய தீர்ப்பு. நான் சந்தோஷமா சொல்றேன், கிளீன். என் சகோதரர்களை பண்ணுகிறவர்கள் தறி புண்டு போனால் நலமாயிருக்கும். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த நியாய தீர்ப்பு எகிப்திற்கு சம்பவித்தது உனக்கும் சம்பவிக்கும். நீ மனம் திரும்பல, இந்த வேத பாரக பரிசெய பிட்ட உடவனே, இதை சொன்ன கேரக்டர் உனக்குள்ள இருந்து நீ மனம் திரும்பல. இந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரின் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். சும்மா அற்புதத்தை மட்டும் வாங்கிட்டு அடையாளத்தை மட்டும் வாங்கிட்டு வாவ் இயேசு சூப்பர் அப்படி என்று சொல்லிட்டு நீ மனம் திரும்பாமல் போனால் நியாய தீர்ப்பிலே அக்கினியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்படுவாய். நீ இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக இந்த இம்மைக்காக மட்டும் இயேசுவை தேடுவையானால் உன்ன மாதிரி பரிதபிக்கப்பட்ட கூட்டம் உலகத்திலேயே கிடையாது. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதி கன மகிமை இயேசுவுக்கே உண்டாகட்டும்.